வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து கோதுமை மாவு வச்சு ஒரு கோதுமை பாதாம் அல்வா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் பவுடர் பண்ணி ஒரு டம்ளர் சுகர் வச்சுருக்கேன். அடுத்து தேவையான அளவு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நெய் வந்து ஆவி நெய் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த நெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு 1/2 கப் எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்து 5 கப் தண்ணி அளவுங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதே மாதிரி வந்து 1/2 கப் தண்ணி வந்து ஒரு 5 கப் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு 5 டம்ளர் வந்து அதே மாதிரி ஒரு 5 கப் தண்ணி வந்து இந்த மாவில் நம்ம ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். நல்லா வந்து ஒரு 5 கப் தண்ணி ஊற்றி நல்லா சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து பாகு காய்ச்சிக்கலாம். 1/2 கப் தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 கப் சுகர் வந்து தேவையான அளவு வந்து கொஞ்சம் நிறையா வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து 1 கப் வந்து கரெக்டாக இருக்கும். சுகர் வந்து கம்மியாக போட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டு நம்ம பாகு காய்ச்சுற அளவுக்கு நல்லா வந்து இதை வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி நம்ம பாகு காய்ச்சினோம்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு பாகு வந்து காய்ஞ்சிரும். அதனால தான் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜெல் பதத்தில் வந்துடும். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவு வந்து அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணும்போது கட்டி பிடிக்கும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டு ஆட் பண்ணணும். நல்லா தண்ணி வந்து 5 கப் ஊற்றிருக்கிறதுனால நல்லா தண்ணியாகவே இருக்கும். பயப்பட வேணாம். அது வந்து உங்களுக்கு திரண்டு வந்துடும். நம்ம நெய் சேர்க்க சேர்க்க திரண்டு வந்துடும். இதில் வந்து நம்மளுக்கு நெய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு கலர் வந்து இந்த கலர் வேணும் அப்படி வச்சுக்கலாம். இல்லைனா ஃபுட்டு கலர் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு ரெட் கலர் அப்படின்னா ஆரஞ்சு கலர் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து ஃபுட் கலர் சேர்த்து நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டு இருந்து நல்லா கொஞ்சம் தீ வந்து கொஞ்சம் அதிகமாக்கணும்னா இந்த பதத்துக்கு வரும். இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். மொத்தம் ஒரு 4 ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குற அளவுக்கு வரும். நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு நெய் வந்து அப்படியே அதிலே உருகிரும். பயப்படாமல் சேர்க்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வந்து நம்ம கரைஞ்சி விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி திரண்டு வரும். இந்த மாதிரி திரண்டு வரும்போது சிம்மில் வச்சுட்டு நம்ம இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம பாதாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து இந்த நெய்யில் பொரித்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அல்வாவும் நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. நம்ம நெய் சேர்க்க சேர்க்க தான் நம்மளுக்கு அல்வா வந்து இந்த அளவுக்கு வரும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பாதாம் நெய் அப்படி வந்து சேர்த்துடலாம். நல்லா ரோஸ்ட்டாகவே பாதாம் வறுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து செட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அல்வா சூப்பராக வந்து ஒட்டாமல் கிடைக்கும். நான் வேறு பாத்திரத்தில் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எப்படி வந்து உங்களுக்கு சூப்பராக திரண்டு அல்வா வந்து அழகாக வந்திருக்கு. பாதாம் அல்வா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 கப் கோதுமை மாவு இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாதாம் அல்வா வந்து சாப்பிட்டா ரொம்பவே வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப எனர்ஜி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.